திருப்தி இருக்கும் மேடம். திருப்தியாக இருக்கு. திருப்தியே இல்லை மேடம். இது வந்து திருப்தியான இதுதான், அதெல்லாம் ஒன்றும் தப்பு ஒன்றும் கிடையாது. நிறைவான பட்ஜெட்டாக தெரியல. விவசாயிகளுக்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக பண்ணியிருக்கணும். திருப்தி இல்லை மேடம். ஓரளவுக்கு திருப்தி. திருப்தி தான். திருப்தி தான். திருப்தி இல்லைங்க. திருப்தியே இல்லை மேடம். அது எனக்கு திருப்தி இல்லை. பொதுவாக மக்களுக்கே திருப்தி இல்லை. திருப்தி தான் மேடம். இது திருப்தியாக மேடம். என்னென்னா இன்னும் மாணவர்களுக்கும் மற்றவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து நிறைய செய்ய வேண்டியது இருக்குது. அது விவசாயிக பிரச்சனை ஒரு பக்கம் தனியாக போயின்னு இருந்தாலும் நம்ம நாட்டில் நிறைய மாற்றம் செய்ய வேண்டியது நிறைய இருக்குது. அதை செய்யணும். இப்போ தான் வந்திருக்காரு. அதுக்கு இன்னும் அவருக்கு எல்லா இடத்துலையும் இருந்தும் இது வரணும். சப்போர்ட் பண்ணணும். மக்களும் அவங்களும் கொஞ்சம் இது பண்ணணும். அவரே இப்போ தான் புதுசாக வந்திருக்காரு. அவருக்கு அது தெரியுன்றதான்றதெல்லாம் அது வந்து சொல்ல முடியாது. இப்போ தான் அவருக்கு அந்த சட்டசபையை இப்போ தான் பார்க்குறாரு. அதனால் அவரை போய் நம்ம வந்து கொத்தம் சொல்கிறதெல்லாம் இல்லை. இதுக்கப்புறம் வந்து அவர் ஒரு துறையாக பார்க்கணும். கவர்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட வேக்கன்ட் இருக்குது. தினக்கூலி பணியாளர்கள் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அவங்களுக்கு பணி பண்ணுறதுன்னு சொல்லியிருக்காரு. அது கொஞ்சம் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த லஞ்சத்தை ஒழிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. எல்லா துறையிலுமே நல்லா பண்ணணும் மேடம். நம்ம மெயினாக சொல்லப்போனால் நம்ம ஊரே நிறைய இன்னும் மாற்றங்கள் கொண்டு வரணும். அவங்கவுங்க வேலையை அவங்க செஞ்சாவே போதுமானது. அதாவது சொல்ல போனீங்கன்னா ஒரு தலைவர் இருக்காங்க, கவுன்சிலர் இருக்காங்க, துணைத் தலைவர் இருக்காங்க, அது இல்லாமல் அதிகாரிகளும் இருக்காங்க. எல்லாருக்குமே ஒரு ரோடு போகிறதுலேருந்து ஆரம்பித்து பேசிக்கு அடிமட்டத்துலேருந்து இன்னும் எவ்வளோ பண்ணணும் மேடம். இன்னும் எதுவுமே பண்ணலை. அப்படியே பண்ணியிருக்காங்க, கொஞ்சம் கொஞ்சம் தான் பண்ணியிருக்காங்களே தவிர அப்படி தான் இருக்குது. இப்போ இவங்க வந்து இதுக்கப்புறம் பண்ணாங்கன்னா மக்கள் மனசில் இருந்து இவங்க இடம் பெறும். ஏன்னா புதிய அரசாங்கம் கொஞ்சம் பழகணும். அடுத்த பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். இதை விட நல்லாயிருக்கும். அக்ரிகல்ச்சரில் ஓரளவுக்கு நல்ல பெனிஃபிட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அதேமாதிரி எஜுகேஷன்லேயும் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்ல பலாபலங்கள் நிறைய இருக்குது. பண்ணவே முடியாது. முழு கடன் தள்ளுபடி பண்ணாக்கா ஏற்கனவே நம்ம வந்து இந்தியா வந்து தமிழ்நாடு வந்து கடனில் தான் இருக்குது. முழுவதும் பண்ணுறக்கூடிய அவசியம் இல்லை. இப்போ என் பாக்கெட்டில் வந்து ஒரு 10 ரூபா இருக்குன்னா என்னால் 6 ரூபா செலவு பண்ண முடியும், 4 ரூபா நான் வச்சுக்க முடியும். என்கிட்ட இருக்கிறதே 10 ரூபானா 120 ரூபா கடனை தள்ளுபடி பண்ண முடியாது. இட் இஸ் ரொம்ப கடுமையாக. இன்னொன்று, நீங்கள் தள்ளுபடி பண்ணுற மாதிரி ஒரு அபிப்பிராயம் இருந்தாலும் மக்களினுடைய தலையில் வந்து அதிகப்படியான சுமை ஏறுமை கண்டு இப்போ இருக்கிற ஃப்ரீடம் வந்து அப்போ மக்கள் இருக்க முடியாது. இதே மாதிரி சுபிட்சமாக வாழ முடியாது. வேலை வாய்ப்புகள் வந்து நம்ம 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 தமிழ்நாடு கண்ட்ரியை பொறுத்த மட்டில் வந்து இலவசங்கள் அதிகமாக கொடுக்குறாங்க. ஸோ இலவசங்கள் அதிகமாக கொடுக்கறதுனால வயிற்றில் வந்து உங்களுக்கு சாப்பாட்டுக்கு பிரச்சனை இருந்தால் தான் உங்களுக்கு வேலையை தேடிட்டு போவாங்க. நம்ம மக்களே நம்ம வேலையை தேடிட்டு போகலைன்னும் போது அப்புறம் வேலை வாய்ப்புகளை போய் நம்ம இது பண்ண முடியும். இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட வந்து 65% ஆஃப் தி பீப்புள்ஸ் அதர் ஸ்டேட் பீப்புள்ஸ் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் அதே அளவுக்கு வந்து எஜுகேட்டட் பவர் அதிகமாக இருக்கிற தமிழ்நாடு பீப்புள்ஸ் வந்து தே ஆர் நாட் வில்லிங் டு ஒர்க்கு. ஸோ அப்படின்ற பட்சத்தில் நம்ம வந்து ஒரு கேள்விக்குறியான இருக்க முடியாது. நீங்கள் வேலை வாய்ப்புகள் வேணும் அப்படின்னா யூ ஹாவ் டு ஸ்டாண்ட் ஃபர்ஸ்ட் ஒர்க் இன் அவர் தமிழ்நாடு. நான் தமிழ்நாட்டுக்காக நான் உழைக்கிறேன், நான் படிச்சிருக்கேன்னு வரணும். ஆனால் எனக்கு எல்லா வசதியும் கவர்மெண்ட்டில் கொடுத்துருக்குறாங்க. எனக்கு இலவசமாக சாப்பாடு கிடைக்குது, இலவசமாக எனக்கு ட்ரக்ஸ் கிடைக்குது அப்படின்னும் போது தே ஆர் நாட் இன்ட்ரெஸ்டட் டு கோ ஃபார் தி ஒர்க். நான் ஒரு பர்சன் வந்து டிஎம்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து முத்திரை குத்திட்டான்னு வச்சுக்கோங்களேன். அதர் இதில் வந்து யாருன்னா ஜெயிச்சு வந்து நீங்கள் பண்ணால் கூட அதில் வந்து இருக்கிற டிஃபால்ட்டை மட்டும்தான் அவங்க கண்டுபிடிப்பாங்க. இப்போ இருக்கிற நன்மைத்தையுமே கண்டுபிடிக்க மாட்டாங்க. ஏன்னா கரண்ட் சிச்சுவேஷன் கவர்மெண்ட் என்ன செய்யணும்னா பாஸ்ட்டை மறந்துடும். ப்ரெசண்ட்டுக்கு என்ன பண்ணலாம், க்ரோத் எப்படி நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம், லாஸ்ட் ரெஸ்யூமை விட இந்த ரெஸ்யூமில் எப்படி 5% க்ரோத் ரெஸ்யூம் பண்ணுன்றாங்க. ஸோ அந்த க்ரோத் ரெஸ்யூம் பண்ணுறது எப்படின்றதெல்லாம் கான்சன்ட்ரேஷன் பண்ணுவாங்களே கண்டு அதுக்குண்டான வந்து நிதியை வந்து ஆதாரத்தை தேடுவாங்களே கண்டு மற்றபடி எதுலையுமே கான்சன்ட்ரேஷன் அதிகமாக பண்ண மாட்டாங்க. காரணம் என்னன்னாக்கா அவங்க சொன்னதெல்லாம் இன்னும் அவங்க நிறைவேற்றுறதுக்கு டைம் நிறைய ஓணும். பழைய அரசாங்கம் எதுவுமே பண்ணல. 530 வாக்குறுதியில் 10-15 தான் பண்ணாங்க. அதுக்கப்புறம் எப்படி விட்டுட்டு அவங்களுக்கு தொல்லை கொடுத்துருந்தா 3 மாதம் தான் ஆச்சு வந்து 3-4 மாதம் தான் ஆச்சு வந்து அவங்க என்ன செய்ய முடியும்? அவங்க நிதி நிலைமை சரியாக இருக்கா இல்லையான்றதை பார்த்து அதுக்கப்புறம் தான் அவங்க சரி பண்ணுவாங்க. அது கூட நேற்று என்ன சொல்லியிருக்காரு, 2 இயர்ஸ் ஆகுன்றாரு. நிதி நிலைமை சரியாகிறதுக்கு 2 இயர்ஸ் ஆகும் அப்படின்றாரு. அவங்களுக்கு நம்ம டைம் கொடுக்கணும். நம்ம டைம் கொடுத்துட்டு அவங்க செய்யலைனாக்கா அவங்கள நம்ம கேட்கலாம். அவங்க ஒன்றுமே செய்யாமல் அப்படியே போயிட்டாங்க. மாதம் மீட்டர் ரீடிங் வரேன்னு சொல்லி 20 செகண்டில் சொன்னார். மந்த்லி எடுக்கிறேன்ட்டு எடுத்தனாக்கா பப்ளிக்கு லாபம்.
2 monthsக்கு எடுத்துன்னு வச்சுங்க 500 யூனிட்ஸ்க்கு மேலே போயிடுறது. அதில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த டாரிஃப்னு வாங்கல அதில் எக்கச்சக்கமாக போயிடுறது. அது பப்ளிக் ரொம்ப கஷ்டமாக இருந்தது, ரொம்ப கஷ்டம். ஏன்னா இவங்க சுயநலத்துக்கு தான் பார்த்துக்கிறாங்களே தவிர தப்பாக எடுத்துக்காதீங்க. நான் அப்படி சொல்கிறேன். நான் இவர் எந்த கட்சி சார்ந்தவன் அல்ல. இருந்தாலும் நான் கவர்மெண்ட் சர்வெண்ட், ரிட்டையர்டு கவர்மெண்ட் சர்வெண்ட்டு. இருந்தாலும் எனக்கு இவங்களுடைய ஆட்சி ஓரளவுக்கு பரவாயில்ல. ஆனால் இவர் ஒரு தப்பு பண்ணுறாரு. எங்கே தப்பு நடந்தாலும் தட்டி கேட்க மாட்டேன்றாரு, சைலண்ட்டாக இருக்காரு. சும்மா கட்சியிலேருந்தே ரிமூவ் பண்ணுறது, இது மாதிரிலாம் பண்ணக்கூடாது எங்கள் ஆளுங்க அப்படின்ட்டு இவர் எதுவுமே சொல்கிறது கிடையாது. இல்லை ஒரு கவனத்துக்கு போகிறதா இல்லையான்னு தெரியல. கவனத்துக்கு போகும், போகாமல் சான்சஸ் கிடையாது, போகும். ஆனால் எதுவுமே அவர் கண்டுக்கிறது கிடையாது. இல்லை இது ஓரளவுக்கு தான். பட்டு டிஎம்கே பட்ஜெட்டு ஒன்றும் சரி கிடையாது, ஒன்றும் இல்லை. இது ஓரளவுக்கு சரி பண்ணியிருக்காங்க. ஆனால் இது லேடிஸ்க்கு 2500 ரூபான்றது அவங்களால இப்போ கொடுக்க முடியாது. நிதி நிலைமை பார்த்து தான் செய்ய முடியும். எப்படியும் செய்யறதுக்கு 1 இயர் ஆகும். ஏன் இவங்களே 2 வருஷம் கழிச்சு தானே கொடுத்தாங்க. 1000 ருபீஸ்ன்றது 2023 செப்டம்பரில் தான் கொடுத்தாங்க. 2.5 வருஷம் 1.5 வருஷம். இவங்க என்ன சொல்லிட்டாங்க, ஃப்ரம் த பிகினிங்லேருந்து கொடுத்தான்ட்டு கொடுக்கல. இதெல்லாம் பச்சை பொய், இதெல்லாம் பச்சை பொய். இது பப்ளிக்கு எல்லாருக்கும் தெரியறது, தெரியாமல் ஒன்றும் கிடையாது. இருந்தாலும் வேறு வழி இல்லை. ஒன்றா அப்சல்யூட்லி மெஜாரிட்டியில் வந்திருக்கேன்னு சொல்கிறாரு தவிர ஒன்றும் இல்லை. அப்புறம் இன்னொரு பெரிய தப்பு பண்ணியிருக்காரு. செந்தில் பாலாஜி அரெஸ்ட் பண்ணி போட்டதுக்கப்புறம் இலாக்கா இல்லாத மந்திரியாக உட்கார வச்சு 8 மாதம் சம்பளம் கொடுத்துருக்காரு நம்ம வரி பணத்தில். அது கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அது நியாயமா அநியாயமான்றதை ஃபஸ்ட்டு நம்ம புரிஞ்சுக்கணும். உண்மையா இல்லையா? இலாக்கா இல்லாத மந்திரியாக எதுக்கு அவரை போடணும்? பணம் எல்லாம் கலெக்ட் பண்ணி எல்லாம் ஏர்ன் பண்ணி எடுத்து போய் அவங்க ஃபேமிலிக்கு கொடுக்குறாருங்க. அதுக்கு தாங்க ஒரு அரெஸ்ட் ஆனவுடனே அவர் மருமவன் இவன் எல்லாம் ஓடினாங்க. மருமவனுக்கு என்னங்க இதில் இருக்குது? எம்சி அவர் இது கவுன்சிலரா, எம்பியா, எம்எல்ஏவா? ஒன்றும் இல்லை. ஒரே ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அவருடைய மருமகன். இதெல்லாம் அவங்க அரசியலில் வரவே கூடாது. ஆனால் வந்துட்டு எல்லாம் செய்கிறாங்க. அந்த போஸ்டிங்ஸு ட்ரான்ஸ்ஃபர்ஸ்லாம் அவர் தான் பார்த்துருந்தாரு, கன்ஃபார்ம்டு. அவர் இறங்கி செய்கிறாருன்னா முதல் கை கொடுத்து தூக்குறது மக்கள் தான். அதுவும் நாங்கள் வரவேற்கிறோங்க. ஏன்னா ஒரு முதல்வராக இருந்து அவர் சாதிக்கிற ஒவ்வொன்றும் மக்களுக்காக தான் சாதிக்கிறாரு, அவருக்காக சாதிக்கல. ஒருத்தர் சொல்லிட்டு போகிறாரு, பெண்கள் எனக்கு ஒரே ஒன்று தான் நான் கேட்கணுன்னு இருக்கேன், முதல்வர்கிட்ட முதல்ல கேட்கணுன்னு இருக்கிறேன். மற்றவங்கள பேச விடுறதுக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுக்கக்கூடாது. முதல்ல கொடுத்து நீங்கள் வேடிக்கை பார்க்குறீங்க, மக்கள் பேசுகிறாங்க, அது என்னால் ஒத்துக்கவே முடியாது. ஏன்னா ஒரு நம்ம ஒரு வேலை செய்கிறோன்றது, பொதுவாக எல்லாரும் வேலை செய்கிறோன்றது அது வேற, ஆஃபீஸ் வேலைன்றது வேற, தனிப்பட்ட நம்மளோட பர்சனல் வாழ்க்கையில் நிறைய நடக்கும் இல்லைங்களா, அது தனி விஷயம். அதை ஒருத்தர் மீட்டிங்கில் பேசுகிறாருன்னா நீங்கள் என்ன பண்ணின்னு இருக்கீங்க? அவங்கள யாரையுமே மக்களாக இருந்தாலும் சரி, எதிர்கட்சிக்காரங்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் பர்சனலாக பேசக்கூடாது. விவசாயத்துக்கும் அவர் இறங்கியிருக்காரு, கல்விக்கு சூப்பராக பண்ணியிருக்காரு. அதை விட மருத்துவ அது ரொம்ப மருத்துவம் தாங்க நான் முதல்ல மீடியாவுக்கு கேட்டேன் தினத்தந்தியில். ஆனால் இப்போவும் அதான் சொல்கிறேன், அதுக்கு முதலிடம் கொடுத்துருக்காரு பாருங்க, அது பெரிய சாதனை. பேச்சே விடணும், அதை தயவு செஞ்சு கண்டுக்காதீங்க. என்னை பொறுத்தவரை என்னன்னா, அடுத்தவங்க என்ன பேசுறாங்க அதை தள்ளுங்க, அது உதவாத பேச்சு, அதை தள்ளிடணும், அதை பார்க்கவே கூடாது. பார்த்தா நம்ம மைண்டு கெட்டு போயிடும். நல்லதை நினைக்கிறவங்க நல்லதையே பார்க்கணுமே தவிர கெட்டதை பார்க்கக்கூடாது. என்ன நல்லது நடக்குதோ அதுக்கு நம்ம சேர்ந்து மூவ் பண்ணிக்கிட்டு தான் போகணும், புரியுதுங்களா? இல்லைன்னா தண்ணி இல்லாத காடு, தண்ணி இல்லாத சோறு 30 வருஷம் கழிச்சு வேணுன்ற அளவுக்கு தங்கம் இருக்கும், அடுத்த வேலை 30 வருஷம் கழிச்சு சோறு கூட கிடைக்காதுன்னு சொல்லியிருக்காங்க பாருங்க பெரியவங்க. அந்த மாதிரி ஆகக்கூடாது நாடு. இவர்கிட்ட ஒப்படைச்சிருக்கோம் நாடு, இவர் உருப்படியாக ஏதோ ஒன்று செய்கிறாரா? ஏதோ ஒன்று செய்யலைனாலும் மக்களுக்காக செஞ்சுன்னு வராரு. அதை வரவேற்று இவங்க ஆப்போசிட் பார்ட்டியில் இவங்கள மக்களுக்கு ஒரு சைடு செய்ய ஆரம்பிக்கணும். இந்த விதண்டாத பேச்செல்லாம் பேசக்கூடாது. உருப்படியாக இது கிடையாது. பட்ஜெட் தாக்கல் சூப்பராக பண்ணுறாங்க. இதேமாரி மேன்மேலும் அவர் நல்லது பண்ணி மக்களுக்கு முதலிடம் கொடுக்கணுங்க என்னோட வேண்டுகோள். இப்போது என்ன சொல்கிறதுனா, இப்போது கல்வி இதெல்லாம் பார்க்குறப்போ 10 கோடி வித்தியாசம் இருக்குன்னு இப்போ நான் பார்த்தேன். நான் இப்போ தான் ஒன்று ஒன்றா பார்த்துட்ருக்கேன். நான் சான்ஸ் கொடுத்துருக்கோம். இப்போது அவங்க இப்போது ஃபஸ்ட்டு பட்ஜெட் இது. அண்டு இல்லாமல் இப்போது ஒருத்தர் மட்டும் தான் சட்டசபைக்கு இப்போ ஃபஸ்ட் டைம் அவர் யாருன்னா செங்கோட்டையன் ஐயா. இது எல்லாருமே ஃபஸ்ட் டைம்ஸ் தான். இருந்தாலும் எல்லாருமே யங்ஸ்டர்ஸு 30+ இருக்கிறதுனால சப்போஸ் எதாவது தப்பு பண்ணாலும் நம்ம எல்லோரும் சேர்ந்து கை கொடுக்கணும். அப்போ தான் ஃபஸ்ட்டு ஒரு கரெக்டான சொசைட்டிக்கு நம்ம எல்லாருமே சப்போர்ட் பண்ணால் தான்
தாய்மாமன் சீர் அவர் சொன்னபடி அவரோட 8-6 கோடின்னு நினைக்கிறேன். இப்போ அதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு அது கை கொடுக்கும்ன்றது கரெக்டாக தெரியல. பொறுத்திருந்து எல்லாரும் பார்ப்போம். அதில் மிஸ்டேக்ஸ் இருந்தாலுமே வந்து சொல்லுவோம். என்ன நடக்குதுன்றது பொறுத்திருந்து எல்லாருமே பார்ப்போம் என்ன நடக்கும். இதில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பார்க்கணுன்னா, காமனாகவே பிரேமலதா விஜயகாந்த் சொன்ன மாதிரி யோசிக்கலாம். பட் நம்ம எல்லாருமே காமனாக என்ன யோசிக்கணும்னா, இப்போ நம்ம புதுசாக வந்திருக்கிறதுனால அவங்க வந்து எல்லாமே இப்போ புதுசாக டக்குன்னு எல்லாமே மாறிடாது. போன ஆட்சியில் அவங்க பண்ணது மிஸ்டேக்ஸாக இருந்தாலும் சரி, ப்ளஸ்ஸாக இருந்தாலும் சரி, அவங்க பண்ண திட்டமாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையுமே இவங்க தான் இப்போ ரெஸ்பான்சிபிள் எடுத்துகிட்டு பார்க்கணும். ஸோ இப்போது பொறுத்திருந்து தான் இப்போ பார்க்க முடியும். அது இன்னும் வந்த பிற்பாடு தான் தெரியும். தமிழ்நாட்டுக்கு முன்னேற்றம் எப்படி வரும், இல்லை அது ஒன்றும் வராதா. எது சொன்னாலும் ஆப்போசிட் பார்ட்டி எதிர்பார்த்தேன் சொல்லத்தான் செய்வாங்க. ஆல்ரெடி ஏற்கனவே டிஎம்கே பிளான் பண்ணிட்டாங்களா எதிர்ப்பு தெரிவிக்க. அது பிரேமலதா விஜயகாந்த் எப்பயுமே புது அரசை பற்றி எதிர்பார்த்தேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். எவ்வளோ நன்மை செஞ்சாலும் அதுக்கு மனசு தராது. அதை பற்றி ஒன்றும் கவலைப்படக்கூடாது. நம்ம எந்த பட்ஜெட்னா இந்த மது ஒழிப்பு அது இதுன்னு சொல்கிறாரு, ஆனால் ஒன்றும் நடக்க மாட்டேது. இந்த வர்ற வழியிலே பார்த்து 2 கடை பக்கத்தில் இருக்குது. அங்கனக்குள்ளே குடிக்கிறாங்க, வெயின் பாட்டில் அங்கனக்குள்ளே விற்கிறாங்க. மருத்துவத்துக்கு பெண்கள் முன்னேற்றத்துக்கு அதிகமாக செலவழிக்கணும், மது குடிக்கிறத குறைக்கணும். அவர் கொடுத்த எல்லாமே டோட்டலி கண்டிப்பாக அவர் கொஞ்சம் கொஞ்சமாக நிறைவேற்றுவார், நம்பிக்கை இருக்குது. திருப்தினாக்கா அவங்க வந்து ஃபஸ்ட்டு பட்ஜெட்டு இப்போதைக்கு வந்து ஒன்றும் இனிமேல் தான் அவங்க வந்து போகணும். இப்போ தான் ஃபஸ்ட்டு பட்ஜெட் பண்ணியிருக்கிறாங்க, ஓரளவுக்கு பண்ணியிருக்கிறாங்க, அவ்வளோதான். மற்றபடி முன்னாடி சொன்ன இதெல்லாம் ஒன்றுமே வரலையே இதில். அதனால் கொஞ்சம் ஏமாற்றம் தான் மக்களுக்கு. மற்றபடி ஓரளவுக்கு பரவாயில்ல, அவ்வளோதான். அந்த என்ன சொல்லுவாங்க, கிறிஸ்டின் கல்லறைக்கு அது கொடுத்தது அது இதெல்லாம் வந்து யாரும் இது பண்ணாதது, அது கொடுத்துருக்குறாங்க. அது வரைக்கும் ஃபஸ்ட்டு பட்ஜெட்டில் கொஞ்சம் திருப்தி. மற்றபடி இன்னும் அவங்க செய்ய வேண்டியது நிறையா இருக்குது, செய்யாமல் விட்டுட்டாங்க. நிறைவான பட்ஜெட்டாக தெரியல. விவசாயிகளுக்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக பண்ணியிருக்கணும், நிதி ஒதுக்கியிருக்கணும். அதை பற்றி செஞ்சுதான் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அடுத்தபடியாக அவங்க வந்து விவசாய கடனை தள்ளுபடி செய்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க. அதையும் வந்து முழுமையாக செய்திருந்தாங்களா கொஞ்சம் சிறப்பாக இருந்திருக்கும். மற்ற மாதிரி வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை, நல்ல சிறப்பான பட்ஜெட்டாமா. நாங்கள் என்ன சொல்ல வரேன்னம்மா, இன்னும் கொஞ்சம் சிறப்பாக செஞ்சு தான் நல்லா இருந்திருக்கும். மற்றவழி ஆலோசனை கேட்டு, முதியவர்களுடைய ஆலோசனை கேட்டு இன்னும் சிறப்பாக செஞ்சுருக்கலாம். இருந்தாலும் இப்போ தான் வந்திருக்காங்க. அது அடுத்த முறை நம்ம நிறைவாக செய்வது அவங்க விவசாயத்துக்கு ஒரு 2-3 இதுக்கு பண்ணியிருக்காங்கம்மா. ஒரு சில இது வந்து இந்த கிழங்கு செய்ய வேண்டியவன பார்த்து சேஃப்டி அது ரொம்ப சரியில்லை. ஏன்னா அதை பற்றி அவங்க பேசவே இல்லை. கிழங்கு செஞ்சுருக்கணும். அடுத்தபடியாக வந்து கிழங்கு செய்வதுக்கு அந்த நிதி ஒதுக்கி அது அங்கங்கே அந்த ஸ்டே பண்ணுறதுக்கு டேபிளாக பண்ணியிருந்தாலும் ஒரு இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும். பட்ஜெட் பண்ணணும், அவங்க சொன்னதை செஞ்சுருக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி பட்ஜெட்டை ப்ரிப்பேர் பண்ணணும். அதே மாதிரி வேளாண்மையில் வந்து விவசாயிகளுக்காக இது பண்ணியிருக்காங்க. ஃபுல் இது பண்ணுறேன்னுங்கிறாங்க, அதை பண்ணலை. அதுக்காக இதுக்காக அவங்க ஏதாவது பட்ஜெட்டை பண்ணணும். பண்ணலைன்னா அது அவங்க மிஸ்டேக் தான். அது இனிமேல் தான் நெக்ஸ்ட் எலெக்ஷனில் தெரியும் யார் யார் எப்படி பண்ணுறாங்கன்றது. திருப்தி எதனால் இல்லை அப்படின்னா வந்து இதுக்கு முன்னாடி ஆட்சிலையும் சரி தான், அதுக்கு முன்னாடி அதிமுக ஆண்ட ஆட்சிலையும் சரி தான். அவங்க வந்து ஒரு பட்ஜெட் தாக்கல் பண்ணுறோன்னா அதுக்கான புரிதலோட நான் என்ன நடக்குது அப்படிங்கிறத அதை விவரித்து வந்து சொல்லுவாங்க. இந்த பட்ஜெட் தாக்கலில் எப்படி நடக்குதுன்னா வந்துட்டு புகழ் பாடுறது மட்டும்தான் இருக்க ஒழிஞ்சு மற்றபடி மக்களுக்கு இப்போ அடிப்படை எது தேவை, இப்போ வந்து இப்போ உள்ள சுச்சுவேஷனுக்கு என்ன தேவை, விவசாயத்துக்கு என்ன தேவை, அதை பொறுத்து தான் இவங்க வந்து பட்ஜெட் தாக்கல் பண்ணணும். இது அதனால வந்து திருப்தி இல்லை மேடம். பட்ஜெட் தாக்கலில் வந்து அடிப்படை விவசாயிக்கு இப்போ என்ன வாழ்வாதாரமாக இப்போ என்ன தேவைப்படுது, இப்போ வந்து அவங்களுக்கு வந்து இப்போ ஃபஸ்ட்டு வந்து இவங்க வந்து எதுக்காக அரசியல் வர்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருந்தாங்கன்னா இவ்வளவு விவசாய கடன் வந்து தள்ளுபடி ஆகும் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. இப்போ அதே வந்து மாறுபட்டு இருக்குது. இது கடந்த ஆட்சிலையும் அதே போல தான் வந்து எல்லாருக்கும் மகளிர் உரிமை தேவைன்னு சொன்னாங்க. அப்புறம் வந்ததுக்கப்புறம் ஃபில்டர் பண்ணாங்க, ஓகே தான், ஏற்றுக்கூட விஷயம்தான். ஆனால் இப்போ வந்து எடுக்க வேண்டியது இப்போ வந்து அத்தியாவசியம் இது என்னென்னா தண்ணி இல்லை, அதுக்கான இது வந்து சூரிய மின்சக்தி சொல்கிறாங்க. இப்போ எல்லாருக்கும் வந்து அதுக்கான சோலார் இது வந்து அடிப்படை இதுக்கு வந்து பாமர மக்களுக்கு என்ன தெரியும், சூரிய ஒளியே அதுக்கான இது. அதுக்கான ஃபஸ்ட்டு வந்து அதுக்கான இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுக்கணும் அவங்களுக்கு. அதெல்லாம் பண்ணினதுக்கு அப்புறம் தான் அந்த திட்டத்தை வந்து இவங்க வந்து அறிமுகப்படுத்தணும். விவசாயம் சரி தான். நேற்று வந்து பட்ஜெட் தாக்கல் பண்ணதில் அந்த ஸ்மார்ட் சைக்கிள் அது எத்தனை பேருக்கு அதை ஹேண்டில் பண்ணணும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. இதே போல் தான் உள்ளது மேடம். அது சொல்லப்போனால் விவரித்து நிறைய சொல்லணும். வேலை வாய்ப்புங்கிறது வந்து இப்போ அது வந்து ஆரம்பத்துலேருந்து தான் இருக்குது.
இது வந்து அனுபவம் உள்ளவங்க வந்து இருந்தாங்கன்னா வந்து அதுக்கான இது வந்து என்ன பண்ணணும் என்ன செய்யணுங்கிறது தெரியும். திருச்சியில் ஏழைங்களுக்கு உண்டான இதை போடல, வசதி எதுவும் பண்ணல அவர். ஆண்களுக்கு தேவையானது எதுவும் பண்ணல. பெண்கள்னா அப்போ ஆண்கள் எங்கே போவாங்க? உலகத்தில் ஆண்களும் முக்கியம், பெண்களும் முக்கியம். ஆனால் அவங்களுக்கு ஏற்றா போல எதுவும் செய்யல. வாலிபர் பசங்க படிச்சுட்டு வேலை இல்லாத இருக்கிறாங்க. 4 வருஷம் 5 வருஷம் இருக்கிறான். எம்காம் முடிச்சவன், பிகாம் முடிச்சவனுக்குலாம் லட்சக்கணக்கில் இருக்கிறான். ஆனால் வெளியே வரல. வேலை வாய்ப்பு திட்டத்துக்கு போறாங்க இல்லை. அதனால இந்த பட்ஜெட்டை கொஞ்சம் மாற்றி அமைச்சா நல்லது. வேலை இல்லா திண்டாட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு முக்கியமா வேலை. மகளிர்னு சொன்னா போதாது, ஆண்களுக்கும் வேலை கொடுக்கணும். அதை முக்கியத்துவம் கொடுக்க சொல்லுங்க. ரொம்ப எதிர்பார்த்தோம். ஸ்டாலின் செஞ்ச அளவு கூட இவங்க செய்யலை. படைசு மாதிரியும் இல்லை, ரொம்ப எதிர்பார்த்த லெவலுக்கு எதுவுமே செய்யலை. அவர் செய்யணும்னு எதிர்பார்க்குறாங்க எல்லா மக்கள், போட்ட மக்கள் அதை எதிர்பார்த்து செய்யணும் அவர். ஆனால் ஒன்றுமே செய்யலை, வேஸ்ட்டு தான் என்னை பொறுத்து. மேடம், தமிழ்நாடு பொறுத்தவரை கல்வியில் எல்லாருமே நல்லா தான் இருக்காங்க. யாரும் ஒன்றும் இதுவாக இல்லை, எல்லாம் நல்ல ஹை லெவலில் தான் போய்கிட்டு இருக்காங்க. நம்மளது சுகாதாரம் வேணும். இதோ இப்போ இவ்வளோ குப்பை இருக்குது, அதெல்லாம் சுகாதாரத்தில் எல்லாமே இது பண்ணணும். அப்புறம் மெடிசன் லெவலில் இன்னும் கொஞ்சம் அதிகமாக வளர்ச்சி அடையணும் நம்ம நாடு. நம்ம நாடு இல்லை, நம்ம தமிழ்நாடு சொல்கிறேன், புரியுதுங்களா? தமிழ் வந்து இன்னும் கொஞ்சம் விரிவாக்கம் பண்ணி தமிழை வளர்ச்சி பெற வைக்கணும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் மேடம். ஏன்னா மற்ற இதில் வந்துட்டு அவங்கவுங்க மொழியை காப்பாற்றுறாங்க, நம்ம மொழியை காப்பாற்றணும். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மேடம். இப்போ இங்கே பாருங்கள், வாகனங்கள் நிறுத்தும் இடம்னு போட்டிருக்காங்க. 2 சுழினாக்கு 3 சுழினா போட்டிருக்காங்க. தமிழ் அந்த மாதிரி இருக்குது, அதை காப்பாற்றணும் அவர். மக்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஒரு 1000 ரூபா கிடைக்கும்னு பார்ப்பாங்க, அவருக்கு ஒரு 1000 ரூபா கிடைக்கும்னு பார்க்காம எனக்கு ஒரு 1000 ரூபா கிடைக்கும். உங்களுக்கு நீங்கள் அதை நினச்சி தான் நீங்களும் ஓட்டு போட்டீங்க. இதே ஸ்டாலினாக இருந்தால் முதல் கையெழுத்தே வந்து அதை தான் பண்ணிருப்பாப்புல. இப்போ வந்து இந்த 3 தங்க பக்கத்துக்கு ஜெயிச்சாங்கல்ல, இவர் வந்து என்ன செஞ்சார்? ஒரு வாழ்த்து கூட சொல்லவே இல்லை. இதே ஸ்டாலினாக இருந்தால் அவங்கள கூப்பிட்டு ஒரு பொன்னாடை மாற்றி அவருக்கு வந்து ஒரு 5 லட்சம் ரூபாய், இதே ஒரு 10 லட்சம் ரூபாய் கொடுத்துருப்பாப்புல. அதுதான் உண்மை. மக்களுக்கு வந்து பட்ஜெட் தான். அவரு வந்து அரசியல் வந்திருக்காப்புல. இவர் வந்து பணம் வச்சுக்கிட்டு வந்து இவர் வந்து சுமிதில் இல்லை, சாதாரண மனுஷன் வந்து வாழறதுக்கு தான் வந்து இவர் வந்திருக்காப்புல. அது சாதாரண மனுஷன் வந்து வாழறதுக்கு தான் இவரு குடித்துக்கணும். அவங்களும் சொல்கிறது கரெக்டு தான் மேடம், உண்மையாலுமே அவங்களும் சொல்கிறது கரெக்டு தான். ஆனால் வந்து இவர் செய்கிறது வந்து ஒன்றும் ஏதோ படத்தில் நடிக்கிற மாரி பண்ணிக்கிட்டு போயிருக்காப்புல. திருப்தி இல்லைன்றதோட இப்போ தமிழ்நாட்டில் போதை கலாச்சாரத்துக்கு இடையில நிறைய இளைஞர்கள் வந்து படிச்சுட்டு போட்டித் தேர்வுக்கு தயாராகிட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் போட்டித் தேர்வுக்கு வந்து இளைஞர்களுக்கும் முன்னுரிமையை கண்டிப்பாக இந்த அரசு வந்து முன்னுரிமை கொடுக்கணும்னு நாங்கள் எதிர்பார்த்தோம். ஆனால் இப்போ 2ஆம் நிலை காவலத்திற்கான அறிவிப்புகள் அது சம்மந்தமாக எதுவுமே வந்து இந்த அரசு எதுவும் கொடுக்கலங்க. நல்லா எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த வருஷம் எக்ஸாம் வரும்னு சொல்லி ஆல்ரெடி திமுக ஆட்சியிலே 2026 வருடம் தேர்வு நடைபெறணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இந்த தாவைக்க அரசு 2026 நடைபெற இருக்கிற தேர்வை 2027க்கு மாற்றி வச்சுருக்கிறாங்க. இது ரொம்ப வருத்தத்தையும், பல ஆண்டுகளாக தேர்வுக்கு தயாராகி கொண்டு இருக்கும் மாணவர்களுக்கு இடையில ரொம்ப சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்குது. ஏன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷனுங்கிறது வந்து கண்டிப்பாக கொடுத்தாகணும். அடுத்த வருஷம் 2026 நடைபெற மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்தா எங்களை மாதிரி கடைசியாக இருக்கிற ஏஜ் இருக்கிறவங்கலாம் எழுதுறதுக்கும் வெற்றி பெறத்துக்கும் ஒரு வாய்ப்பாக இருக்கும். கண்டிப்பாக மேடம், ஃபஸ்ட்டு எஜுகேஷன் இருந்தால் தான் ஒரு நாலேஜபிளாக எல்லோரும் வந்து ஒரு இடத்துல போய்ட்டு, இப்போ நீங்கள் கேள்வி கேட்குறீங்க, என்னால் இப்போ தைரியமாக ஒரு பேசவே முடியும், கரெக்டுங்களா? ஃபஸ்ட்டு எஜுகேஷன், 2வது வந்து பார்த்திங்கன்னா சுகாதாரம். இப்போ இந்த மாதிரி இது 2மே முக்கியமாக கொடுத்துருந்துருக்கணும் மேடம். அதாவது எப்படின்னு சொன்னால், அந்த பட்ஜெட்டில் ஒன்றுமே இல்லை. அது எனக்கு திருப்தி இல்லை, பொதுவாக மக்களுக்கே திருப்தி இல்லை அப்படின்னு சொல்லலாமா. கல்விக்கு தான் முதல் முக்கியத்துவம் கொடுக்கணும். ஏன்னா மாணவர்கள்லாம் பின்னால் அவர் ஓட்டு போட்டதே அந்த மாணவர்கள் தான். அந்த மாணவர் ஓட்டை வாங்கிட்டு கொடுக்கலன்னு சொன்னால் ஒன்றும் சொல்ல முடியாதுமா. ஏன்னா அது சரி கிடையாது, பட்ஜெட் சரியில்லை. அவங்க வந்து ஒரு கண்ணோட்டத்தை தான் பார்த்துட்டு இருக்காங்க. அதனால் எல்லாத்தையுமே பார்க்கணுன்னு அவங்களுக்கு தெரியல, பாவம். அதுதான் நான் சொல்ல வரேன். எல்லாம் ஒரே கண்ணோட்டத்தில் பார்க்கணும் எல்லாத்தையுமே. ஏன்னா இப்போ தான் வந்திருக்காங்க, என்ன பண்ணுறாங்கன்றதை நம்ம கொஞ்சம் பொறுத்து இருந்து பார்க்கணும். அதாவது இதுக்கு முன்னே இருந்த எல்லா முதலமைச்சருங்களும் தோத்துட்டு திருப்பி ஜெயிச்சாலும் 5 வருஷம் ஆட்சிக்கு வந்தாலும் அந்த முதல் பட்ஜெட் வந்து மக்களுக்கு கவர்ச்சியாக என்ன சொல்லுவாங்க, சூப்பர் ஸ்டார் மாதிரி வரும். இந்த பட்ஜெட் அவ்வளோவா தெரியல. என்ன சொல்லுவாங்க, இருக்கிற செவுத்து மேலேயே சுண்ணாம்பு அடிச்சா கதை தான் இப்போ வந்துக்கிற பட்ஜெட்டு. எந்த பயனும் இல்லை, எந்த நல்ல திட்டங்களும் இல்லை. இதுக்கு முன்னே வந்த திட்டங்கள், இதுக்கு முன்னே வந்த பட்ஜெட்டு, இதுக்கு முன்னே இந்த முதலமைச்சர்கள் நிதி அமைச்சர்கள் தாக்கல் பண்ணும்போது எல்லாம் நல்ல பட்ஜெட். இது வந்து இருக்கிறதுலே சுண்ணாம்பு அடிச்ச மாரி இருக்குது, வேறு ஒன்றுமே இல்லை.
நான் ஒன்று சொல்கிறேன், நாட்டில் எல்லாருக்கும் முதல் விவசாயம், அடுத்தது கல்வி, மருத்துவம், சுகாதாரம். இந்த 4 இல்லைன்னா நம்மளால் வாழ முடியாது. ஆனால் விவசாயத்துக்கு என்னென்ன தேவையோ அது முதல்ல விவசாயத்தை கொடுக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் அது சொல்லு, விவசாயம் நம்மளுக்கு முக்கியம். முதல்ல நம்மளுக்கு சாப்பாடு தண்ணி முக்கியம், அதுக்கேற்ற மாதிரி பண்ணணும். ரெண்டாவது வந்து கல்வி. கல்விக்கு அடுத்தது கல்வி கொடுக்குறீங்க, தரமாக கொடுங்க. இதுக்கு முன்ன வந்து முட்டை போட்டாங்க, எல்லாம் போட்டாங்க, அதாவது ஏழைப்பட்ட பசங்களுக்கு படிப்பு செலவுக்கு என்னவோ அரசு ஏற்றுக்குது. அந்த மாதிரி இன்னும் திட்டங்கள் எத்தனை வாங்க. ஏன்னா ப்ரைவேட் ஸ்டேஷனில் இருக்கிறத விட நாளாக கவர்மெண்ட்டில் தான் பச்சேன், நல்ல கல்வி தான். இன்னும் அதை வந்து மேற்கொண்டு தரம் உயர்த்துங்க, அது நல்லது. ரெண்டாவது கல்விக்கு சொல்கிறது, அதுக்கான சலுகைகள் திட்டங்களை தீட்டின்னு வாங்க, எல்லாமே பண்ணுங்கள், ஏதோ தப்பு இல்லை. தமிழ்நாடு அரசை நான் குறை சொல்ல முடியும். அடுத்தது என்னன்னா சுகாதாரம், வேலை வாய்ப்பின்மை மெயின். நான் இன்னொன்று சொல்கிறேன், மெயினான வேலை வாய்ப்பு. முக்கால்வாசி தனியார் மையம் அதை ஒழுங்க, நல்லா இருக்கும் நாடு. எவனோ லாபம் சம்பாதிக்கிறான். இப்போ பேட்டி அடிக்கிற நீங்கள் கூட தான் ஒரு டிகிரி வாங்கியிருப்பீங்க, உங்களுக்கு கவர்மெண்ட் வேலை கட்சிதா? இந்த தமிழ்நாட்டில் தானே பிறந்தீங்க. இந்த தமிழ்நாட்டில் பிறந்த குழந்தைங்களுக்கு, தமிழர்களுக்கு முன்னுரிமை கொடுங்க வேலை வாய்ப்பில். அது தனியார்கிட்ட வானான்றோம். அவங்களால பிடிச்சா அவங்க கவர்மெண்ட் வேலை செய்யட்டும், இல்லையா வானா. ஆனால் எந்த பசங்களும் வேலை வாய்ப்பு இல்லாத வெளிநாட்டையோ அடுத்த மாநிலத்தையும், ஆனால் நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் நிறைய பேரை நான் மனசார பாராட்டுவேன். இங்கே கூலி வேலை செஞ்சுன்னா போய்ப்பாங்க, அடுத்த மாநிலத்தை தேடி. ஒரு சிலர் அவங்க குடும்ப சூழ்நிலை வெளிநாட்டுக்கு போகிறாங்க, அதுவும் நம்ம குறை சொல்ல, ஏன்னா வருமானம் இல்லாததுனால அவங்க போகிறாங்க. ஆனால் மெயினான ஒன்று சொல்கிற, வேலை வாய்ப்பின்மை அதிகமாக வரணும், எல்லாத்துலேயும் வரணும். வந்தாலும் தமிழர்களுக்கு, தமிழ்நாட்டில் பிறந்த பசங்களுக்கு முன்னுரிமை கொடுங்க. அதுதான் எங்களோட மனமார்ந்த கோரிக்கை நிறைவேற்று. நல்ல பட்ஜெட் தான். ஏன்னா வந்து தாய்மாமன் சீருக்கு இது பண்ணியிருக்காரு. அப்புறம் சைக்கிளுக்கு திட்டத்துக்கு கொண்டு வந்திருக்கிறாரு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லேப்டாப் இதுக்கு கொண்டு வந்திருக்கிறாரு. இன்னும் நல்ல திட்டம் தான். நான் ஸ்கூல் பசங்களுக்கு தான் மேடம் சொல்லுவேன், லேப்டாப் தான் சொல்லுவேன். இன்னும் கொஞ்சம் இது பண்ணி கொடுத்தா அவங்களுக்கு கல்விக்கு வந்து நல்லாயிருக்கும். மேடம் தமிழ்நாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 10 லட்சம் கோடி கடன் இருக்குது. இன்னும் வந்து நம்ம தள்ளுபடி பண்ணோம்னா அந்த கூட்டுறவு பேங்கெல்லாம் மூடிட்டு தான் போகணும். அவங்க வந்து சொல்லத்தான் செய்வாங்க, அதெல்லாம் நம்ம வந்து பொறுப்பெடுத்துக்கிட முடியாது மேடம். கொண்டு வந்திருக்காங்க மேடம், புதுமையான திட்டம்லாம் கொண்டு வந்திருக்காங்க. சொல்கிறவங்க சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க. இவருக்கு வந்து மக்களுடைய ஆதரவு இருக்குது, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் இவர். பசங்களுக்கு வந்து அந்த லேப்டாப் கொண்டு வந்தாருன்னா இன்னும் கொஞ்சம் சௌகரியமாக இருக்கும், பசங்க படிக்கிறதுக்கு. மற்றபடி மேடம் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா தள்ளுபடி பண்ணிட்டு போகணும் போது இப்போ தான் வந்திருக்காரு, இன்னும் அவருக்கு டைமுக்கு கொடுக்கணும். மற்றபடி வந்த உடனே வந்து எல்லாமே பண்ணணும்னு நினச்சும் போது ஒன்றுமே பண்ண முடியல மேடம். நம்மளுக்கு அதாவது இப்போ ஒரு குழந்தை பிறந்து உடனே பேசுனா அது பேசுமா, அதை வளர்க்கணும். மற்றபடி அதை வந்து எப்படி என்ன பண்ணணும், ஏகப்பட்ட விஷயம்லாம் இருக்குது மேடம். இல்லைன்னு சொல்ல முடியாது, திருப்தி இருக்குன்னு சொல்ல முடியாது. என்னன்னா எனக்கு 3 சொன்னார் அவர், 6 சிலிண்டர் சொன்னார், மகளிர் 2500 ரூபா சொன்னார். இல்லை அப்புறம் மகளிருக்கு எங்கே போனால் இலவசமாக போகலான்னு. இது 3மே முக்கியமான ஒரு இது. அதை எதிர்பார்த்து இருந்தாங்க மகளிர். அந்த மகளிருக்கு இப்போ அது நம்பிக்கை கொஞ்சம் தளருது. அதனால் கொஞ்சம் சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம். ரெண்டாவது, இந்த 60 வயசு ஆனவங்களுக்கு, ஆண்களோ பெண்களோ, அவங்களுக்கு இலவசமாக கொடுத்துட்டு மற்றவங்களெல்லாம் டிக்கெட்டு வாங்கினாங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு வருமானம் வரும். இந்த முதுமை இருக்கவங்களுக்கு, மூத்த குடிமக்கள்னு சொல்லும்போது சீனியர் சிட்டிசன்னு அவங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். வயசான காலத்தில் அவங்க எதுவும் எதிர்பார்க்க முடியாது. இதை இலவச பஸ்ஸெல்லாம் ஏறி கொஞ்சம் இறங்க கறந்து கடைக்கு போவோம், அது சௌகரியமாக இருக்கும். அதுதான் என்னுடைய மேட்ரு. இனிமேல் வர்றதில் பார்ப்போது தான் சொல்ல முடியும் அவரை பற்றி. ஏன்னா இப்போ தான் உட்காந்துருக்காரு, எதையும் நம்ம தெளிவாக முடிவு. எனக்கு இந்த 3 கோரிக்கை தான். இது மகளிர் 2500 ரூபா சாங்ஷன் பண்ணணும், அது மாதிரி முதியோருக்கு இலவச பஸ்ஸு விடணும், அவங்களுக்கு மட்டும். மற்றவங்களாம் டிக்கெட் வாங்கினா கூட கவர்மெண்ட் வருமானம் இருக்குது. அப்புறம் அந்த 2500 ரூபா 6 சிலிண்டர், இதை 2ஆக பண்ணாருன்னா அதுக்கப்புறம் அவர் எப்படி பண்ணுறோம் அவர் இஷ்டம். அது இதுதான் என்னுடைய கோரிக்கை, எங்களுடைய கோரிக்கை. ஒதுக்குறது பெருசு இல்லை, ஆனால் பசங்க நல்லா படிக்கணும், அதுக்கேற்ற டெவலப் ஆகணும், அது முன்னேற்றம் ஏற்படணும். முன்னத்தை விட ஒரு படி மேலே வரணும். அரசியல்வாதிங்க இப்படி பேசலாம், அது தப்பு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களுடைய இயல்பு அந்த கட்சி அது மாதிரி பேசுவோம், அதை நம்ம பெருசாக எடுத்துக்கூட. நம்மளுடைய பையனை ஆளுங்கட்சி உட்காந்தோமா, மக்கள் நல்லது செஞ்சு போயிட்டே இருக்கணும். அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்க, கதை கட்டால் முன்னேறவே முடியாது. ஏன்னா ஆட்சியிலையும் உட்கார முடியாது, தனிப்பட்ட குடும்பத்தில் இருந்தாலும் பாதிப்பு. நம்ம பாட்டு ஸ்ட்ரைட்டாக போனது தான் யாரும் நம்மளை வசிக்க முடியாது. நம்ம வேறு மாதிரி இருக்கணும், இலைகள் விழலாம், இலையை விழலாம், ஆனால் வேறு விழக்கூடாது. வேறு வந்தால் தான் பாதி.